தலைவர் தளபதியுடைய உழைப்பு வீண் போகல. அதிமுக அட்ரஸ் இல்லாத போயிடுச்சு. அவர் எடப்பாடி என்னென்னவோ பேசினார். நான் தான் கடவுள்னு சொன்னார் பிரதமர். நான் தான் கடவுள் அவதாரம்னாரு. கோயில்ல போய் மணி அடிச்சாரு. கோயிலெல்லாம் சுத்தி வந்தாரு. அண்ணாமலை தம்பி, இனி எந்த தேர்தலும் நீங்க வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாது. நான் எம்எல்ஏ சொல்றேன். இந்த சங்கி பசங்களை அடுத்து துரத்தணும். இனிமே இந்த பிஜேபி யாரும் பேசக்கூடாது. எவெல்லாம் பிஜேபி கொடி கட்டி சுத்தி இருந்தான காரணம் 10 பேர் கைது போட்டோம். ஆடு அறுத்து பிரியாணியை பண்ணி வச்சு இந்த பேஸ்புக்ல போடுறாங்க போற ஆட்டை வெட்டுற மாதிரி போடுறான் ஒருத்தன். சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவு, ஒரு நல்லாட்சிக்கு அங்கீகாரம் தருகின்ற ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல தலைவனுக்கு உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல முடிவு. சமூக நீதி தலைவர் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஜனநாயக தலைவர் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இன்னைக்கு 40 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. புதுவை உட்பட 40 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே முதலில் வாக்களித்த தமிழக மக்களுக்கு எனது பணிவான நன்றிகளை, பாராட்டுக்களை, கொடானு கொடுக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தளபதியுடைய உழைப்பு வீண் போகல. உழைப்பினுடைய ஒட்டுமொத்த உருவம் யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி. அதே மாதிரிதான் அவருக்குள்ள நாளைய தமிழகத்தினுடைய சின்னவர், எங்கள் மன்னவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரும் கடுமையா உழைச்சார். இன்னைக்கு 40 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கு. அகில இந்திய அரசியலே, அகில இந்தியாவே இன்றைக்கு தலைவர் தளபதி திரும்பி பார்க்கிறது. இன்னைக்கு இந்திய அரசியலே அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஒரு இமாலய வெற்றி. இது என்னன்னு கேட்டா அதிமுக அட்ரஸ் இல்லாத போயிடுச்சு. அவர் எடப்பாடி என்னென்னவோ பேசினார். அண்ணன் உதயநிதி பத்தி எல்லாம் என்னென்னவோ, என் அரசியல் சர்வீஸ் இல்ல தம்பி வயசு என்னென்னவோ பேசினாரு. அத்தனை பேர் அடிச்சுக்கா. இந்த லூசு அண்ணாமலை பட்டத்து இளவரசர். ஆமாயா, உண்மையிலேயே திராவிட மண்ணின் பட்டத்து இளவரசர் தான் எங்கள் நாளை தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் உண்மையிலேயே பட்டத்து இளவரசர் தான். அவரு உண்மையிலேயே பட்டத்து இளவரசர் தான். அது நிரூபிச்சாச்சு இல்ல. முதல் போன எம்பி எலெக்ஷன் வந்தார், 39 அடிச்சாச்சு. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தார், ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்த எம்பி எலெக்ஷன் வந்தார், 40 ஜெயிச்சாச்சு. இது திமுக ஆட்சிக்கு, திமுக நல்ல நடைபெறுகிற திமுக ஒரு அற்புதமான மக்கள் ஆட்சிக்கு மக்கள் தந்த அங்கீகாரம். இது இவ்வளவுதான் சொல்றது. இப்போ இந்த 3 வருஷம் ஆட்சியில மக்களுக்கு எதுவும் பண்ணாம இந்த பாராளுமன்ற தேர்தலில் போய் சந்திச்சிருந்தா வாஷ் அவுட். எப்படி அதிமுக ஒரு தொகுதி வரலையோ, பிஜேபி ஒரு தொகுதி வரலையோ, பாமக ஒரு தொகுதி வரலையோ, அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணனால மக்கள் ஓட்டு போட்டாங்க. இல்ல ஓட்டு போடுவாங்களா மக்கள்? முக்கியமா பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற இந்தியாவின் ஒரே ஒரு தலைவர் தளபதி அவர்கள். அது என்ன கிண்டல் பண்ணாங்க அப்பா. அந்த 1000 ரூபாய் கொடுத்த அந்த நாம் தமிழர் கட்சியில அந்த காளியம்மா 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க திமுக காரன்னு பேசிட்டு அந்த பொம்பளை. இலவச பேருந்து கிண்டல் பண்ணாங்க. அந்த நிர்மலா சீதாராமன் 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? அந்த நடிகை சகோதரி திருமதி குஷ்பு சுந்தர் 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? இப்படி எல்லாம் பிஜேபி திமுக எப்படி டேமேஜ் பண்ணீங்க. தளபதி அமைதியா இந்த பிரச்சாரம் பண்ணார். மக்கள் பார்த்தாங்க. கலைஞர் தான் பல பிரதமர்களை உருவாக்குனாரு. நாட்டுக்கு நல்லது நடந்துச்சு. 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தார், கலைஞரால் உருவாக்கப்பட்டவர். நல்லது நடந்துச்சு. மோடி வந்து நாட்டை குட்டிச்சோராக்கிட்டாரு. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்கும் திமுக கூட்டணிக்கு தளபதி ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து, இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து திமுக கூட்டணி வாக்களிச்சு தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிச்சுட்டா, அப்போ இந்த நாட்டின் பிரதமர் யாருன்னு முதலமைச்சர் தளபதி முடிவு பண்ணுவார். அவர் முடிவு பண்றவரு இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா திமுக நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்த மக்கள் போட்டு தந்த வெற்றி தான் இந்த வெற்றி. இந்த வெற்றி. நான் தான் கடவுள்னு சொன்னார் பிரதமர். நான் தான் கடவுள் அவதாரம்னாரு. கோயில்ல போய் மணி அடிச்சாரு. கோயிலெல்லாம் சுத்தி வந்தாரு. எல்லா ஷூட்டிங்க அவர் பண்றது என்ன, 4 கேமராமேன் நடிப்பார். இயல்பு எதுவும் கிடையாது. ராகுல் காந்தி இயல்பானவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி இயல்பானவர். நாளைய தமிழகத்தின் நடுவெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இயல்பானவர். அவர் பேசுற பேச்சு இயல்பானது. ஆனா மோடிது எல்லாமே நடிப்பு நடிச்சார். அந்த அளவுக்கு நடிப்பு நடிச்சு இன்னைக்கு மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. சோழி முடிஞ்சிச்சு. கண்டிப்பா சோழி முடிச்சிருவாங்க. எனவே திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் வீழ்த்த முடியாது.
திமுகவை யாரு வீழ்த்தேன் என்று சொன்னார்களோ அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். அண்ணாமலை சொல்லி கொடுத்துதான் அங்க மோடி பேசணும், திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்லி. அண்ணாமலை தம்பி, இனி எந்த தேர்தலும் நீங்க வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாது. நான் எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லல, இந்த வரப்போது உள்ளாட்சி எலெக்ஷன், அதுலயும் பப்பு வேகாது. ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு ஓட்டு கூட வாங்கல பிஜேபிக்கு, அந்த நாம தான் அவர் உள்ளாட்சி எலெக்ஷன்ல பிஜேபி. இனியாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் பண்ணுங்க. நாங்க இனிமே பிஜேபி பத்தி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு எதிரி வேணும், ஒரு கட்சிக்கு எதிரி வேணும். நாங்க பிஜேபி எதிரியை ஏத்துக்கிற மாதிரி இல்லை, அதிமுக எதிரியை ஏத்துக்கிறோம். அதை பார்த்தா நீங்க ஏடிஎம் கமிஷன்ல ஆட்களே இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் பண்ணு. சண்டை போடுறது நீ நான் சண்டை போடலாம். இந்த சங்கி பசங்களை அடுத்து துரத்தணும். இந்த இனிமே இந்த பிஜேபி யாரும் பேசக்கூடாது. எவெல்லாம் பிஜேபி கொடி கட்டி சுத்தி தான காரணம் 10 பேர் கைது போட்டுருந்தோம். அதிமுக வாஷ் அவுட் ஆச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன காரணம் கேட்டா, தளபதி ஒருத்தர் தான் தலைவரா ஏத்துக்கினாங்க தமிழ்நாட்டில். கேப்பபிள் லீடர் இஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் தளபதி ஸ்டாலின் அண்ட் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் உதயநிதி ஸ்டாலின். இதை மக்கள் ஏத்துக்கினாங்க. அதனாலதான் இந்த முடிவு. எனவே திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது. ஒருத்தன் இன்னொருத்தன் பிறந்து வரணும், எவன் தான் வீழ்த்த முடியாது திமுக. அது காரணம் தளபதி 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 தளபதி. 40 தொகுதி ஜெயிச்சது காரணம் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்திருந்தும் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவனை பார்த்து தளபதி தான் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த தளபதி முதலமைச்சர் வரனா தளபதி தான், அந்த ஒரு தலைவன் தான். கலைஞராகவே இருக்கிறார் தளபதி, வாலிப கலைஞராகவே இருக்கிறார் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு கோடான கோடிக்கான நன்றி. எல்லா பெருமும் எல்லா புகழும் மாண்புமிகு தலைவர் தளபதிகளுக்கும் மாண்புமிகு சின்னவர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சாரும். எனவே பாஜக சங்கி ஆடு அறுத்து பிரியாணியை பண்ணியாச்சு இந்த பேஸ்புக்ல போடுறாங்க, போற ஆட்டை வெட்டுற மாதிரி போடுறான். ஒருத்தன் ஆட்டினுடைய 2 கொட்டைய அப்படி தட்டுல வைக்கிறான், இரும்பு கம்பியில ஆடு வைக்கிறாங்க. அது ஆள் கத்து அப்ப அண்ணாமலை அந்த ஆட்டு தலையை வைக்கிறான். எல்லாம் அசிங்கமா. இது திமுக, இது திமுக. ஒரு தொண்டனும் 1000 ஆண வீரத்துக்கு சமம், புரியுதா? இது திராவிட மண். தப்புக்காக அது இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னார் பார் தளபதி. என்ன சொன்னார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல தலைவர் தளபதி அவர்கள்? என்ன சொன்னாரு? மோடிஜி எப்பவுமே பிஜேபி தமிழ்நாட்டுல கால் பண்ண முடியாது. இது எங்க இது திராவிட மண் திமுக எப்பவுமே எங்க தமிழ்நாட்டுல கால் பண்ண முடியாதுன்னு சொன்னார் பார் தளபதி. அதுதான் உண்மையான நிலைமை. எனவே என்றும் திமுக 40 நமதே, 2 நாளில் நாடும் நமதே, 2026 தமிழ்நாடும் நமதே. வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.